இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே கடவுள் என்ன கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து தான். பார்க்குறவங்க நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு எனர்ஜியையும் உங்களுடைய அந்த மைண்டை அலைவரிசையும் ஒருநிலைப்படுத்துறதுக்காக உங்களுடைய மூச்சை வந்து இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். அது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு எனக்காக இந்த ரீடிங்காக வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன கடவுள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜென்ரலாக எல்லோரும் பார்க்கறதுனால உங்களுக்கான ரீடிங்னு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கானது அப்படின்னா கடவுள் உங்கள் மைண்டுக்கு டச் பண்ணுற மாதிரி உங்கள் ஹார்ட்டுக்கு டச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. எந்த விஷயம் உங்கள் ஹார்ட்டுக்கு டச் ஆகுதோ அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. உங்களை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு கைடன்ஸு. எந்த விஷயம் உங்கள் மைண்டு மட்டும்தான் டச் பண்ணுது அப்படின்னா அப்படியே கேட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். கடவுள் இன்றைக்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸ்ப்ரெட் ப்ளீஸ் ஸ்ப்ரெட். இன்றைக்கி பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, வாவ் ஜஸ்டிஸ் தான். பார்க்குறவங்க மிதுனமாக இருக்கலாம், துலாமாக இருக்கலாம், கும்பமாக இருக்கலாம், அக்வாரியஸாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அநீதி நடந்துருச்சு, அதுக்கு உண்டான தீர்வு எனக்கு கிடைக்கல, எனக்கு வந்து நான் கெட்டது பண்ணவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கே அப்படி நடந்ததுன்னு கடவுள்கிட்ட தொடர்ச்சியாக நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ப்ரேயரும் கடவுள் காதில் கேட்காம இல்லை. கண்டிப்பாக சரியான நேரத்தில் உங்களுக்கான ஒரு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக கடவுள் வழங்குறாங்க. அதுக்கு வந்து கடவுளோட கையை பிடிச்சிட்டு அவர் கொடுக்குற கைடன்ஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடங்களை லெசனை கற்றுக்கிட்டு இன்னருக்குள்ளே நீங்கள் வரும்போது, இன்னர் எசென்ஷன் ஆகும்போது, கடவுளை தேடி உள்ளே வரும்போது, இன்ட்ராஸ்பெக்ஷன் வரும்போது, உங்களுடைய அந்த சோல் சர்ச்சிங் நீங்கள் தேடும்போது கடவுளோட பர்பஸ் என்ன, லைஃப் பர்பஸ் என்ன, கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க பர்பஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறும் பாருங்கள். அமோகமாக மாறப்போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்டனை கொடுத்தவங்க, அதான் அநீதி இழைத்தவங்க எல்லாத்துக்கும் கடவுள் அவர் தண்டனை கொடுப்பாங்க. இது வந்து கன்ஃபர்மேஷன் கார்டு தான். அதனால் சொத்து பிரச்சனை குறித்து ஏதாவது கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க, உங்கள் சொத்தை யாராவது அபகரிச்சிட்டாங்க, இல்லை வர வேண்டிய சொத்து வராமல் நிலுப்பரியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் பணம் உங்களை தேடி வந்து விடும். இது வந்து கன்ஃபர்மேஷன் தான். ஜஸ்டிஸ் கார்டெலாம் ஃபஸ்ட்டு வருது, ஒரு மேஜராக இருக்கான கார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா கடவுளோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பட்ட கஷ்டம் வேதனை இது எல்லாமே கடவுளுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் கார்டு வந்து என்ன வர போகிறாங்க, என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து எதை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அந்த ஒரு இல்யூஷன் பாத் அண்ட் பீரியடில் இருக்குங்க. இது நம்ம பண்ணலாமா, இது வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம், இதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருச்சே, இந்த விஷயத்தை செலக்ட் பண்ணலாமா, அதை செலக்ட் பண்ணலாமான்னு ஒரு செலக்டிங் பீரியட்லேயே உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தாங்க இருக்குது. ஏன்னா நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது, ஒரு புதையலும் இருக்குது, அது கருணாகமும் இருக்குது, எல்லாமே கலந்த ஒரு வாழ்க்கையாக தாங்க இருக்குது உங்கள் வாழ்க்கையில். யாரை நம்புறதுன்னு தெரியல, யார் மோசம் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஏதாவது ஒன்று நல்ல விஷயமும் இருக்குது, ஆனால் எதை தொடர்றது எதை விடுறது எல்லாமே ஆசிலேஷன் குழப்பம் தான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இப்போ பார்க்குறவங்க பார்த்துட்ருக்கீங்க. இல்லைன்னா உங்கள் பர்சன் வந்து அப்படிப்பட்ட ஒரு மைண்டில் தான் ஏதோ ஒரு இல்யூஷனுக்குள்ளே போய் மாட்டியிருக்கலாம். இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம்னு சரியாக சூஸ் பண்ண தெரியாமல் இருக்கிறதுனால தான் உங்களை பற்றின ஒரு கான்டாக்டுக்கு வராமல் அவங்க தனியாக இருக்கலாம். அந்த ஒரு 2 சுச்சுவேஷனுமே வருது. ஏன்னா 2 பேரும் பார்க்குறீங்க இந்த வீடியோவை. தெளிவான ஒரு கண்ணோட்டத்தினால தான் நீங்கள் இப்போ உங்கள் பாதைக்கு விளக்க பிடிச்சிட்டு நீங்கள் தான் போகணும். உங்கள் பாதையை சரி பண்ணணும் அப்படின்னா தெளிவான ஒரு கைடன்ஸ் வந்து கடவுள் என்ன கொடுக்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் வாழ்க்கையே மேம்படும். இது இல்லைன்னா யாராவது வருவாங்க, என் வாழ்க்கையை நிலைநிறுத்தி வைப்பாங்க, தூக்கி வைப்பாங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் அவங்க தான் பண்ணுவாங்க, என்னை தாங்குன்னு தாங்குவாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் வந்து வரவங்க போலியாக நடிச்சுட்டு உங்களை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிவிட்டு தேவையான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட அபகரிச்சுட்டு உங்களை நடுத்தருவில் விட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களை ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் உங்களுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்புங்க. கடவுள் உங்கள் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு 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 ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீஃப், ஒரு ட்ரஸ்ட்டு கடவுள் மேலே இருக்கணுங்க. அப்படிலாம் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வந்து எல்லா விஷயமும் வந்து நீங்கள் இன்னும் நிறையா பண்ணுற விஷயங்கள்லாம் வாவ் மெஜிஷியன்
உங்களால் உங்கள் வாழ்க்கையை அழகாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்களே இன்னும் புரிஞ்சிக்கலைங்க. கடவுள் எவ்வளோ சொல்கிறாங்க, உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும், நீ வந்து ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு இதிலே இருந்துக்கிட்டு நான் வந்து பெண்ணுன்னா வந்து லேசியாக தான், எனக்கு வந்து கஷ்டமாக போராட முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே வந்து ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் அதிகப்படியான ஒரு மன வலிமை இருக்குது. ஆண்களுக்கு உடல் வலிமை மட்டும்தான். உடல் வலிமை வந்து எவ்வளோ தூரங்க வந்து உடல் வலிமையாக இருக்கும். உடல் ஒரு வயோதிகத்தன்மை வந்தோன்னா உடல் வலிமையெல்லாம் போயிடும். ஆனால் மன வலிமை கொண்ட பெண்கள் மட்டும்தான் எப்பயுமே லைஃப் லாங் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஒரு ஜென்ஸுக்கு. ஒரு உடல் வலிமை போயிடுச்சு, வயசாயிடுச்சுன்னா ஒன்றுமே இருக்காது, அவங்க ஜீரோ. ஆனால் நமக்கு மன வலிமை இருந்ததுன்னா உடலாலையும் நம்ம அப்படியே லைஃப்பை வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே போகலாம். அது ஒரு ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து உடல் வலிமை போனதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு பேட்டரி ரீசார்ஜ்லாம் போனது மாதிரி விட்டு போனது மாதிரி அவங்க வந்து ஆஃபில் ஆயிடுவாங்க, ஜீரோ பேட்டரி சார்ஜுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம எப்பயுமே வந்து ஒரு பெண்கள் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால தான் கடவுள் ஆண் பெண் 2 பேரையும் வந்து இணைச்சு வச்சு இந்த ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே ஒரு உறவுக்குள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு இருந்தால் தான் ஒரு குடும்பம் வந்து ஒரு அழகான ஒரு பார்ட்னர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து அழகாக இருக்கும், பிரகாசமான வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் தகுந்தவாறு நம்மளை வந்து சேர்த்து வைப்பாங்க. அப்படி தகுந்தவாறு இல்லை அப்படின்னா அதுக்குண்டான லெசன்லாம் கற்றுக் கொடுத்து நம்மளை தகுதியாக்கி நமக்கு அந்த வாழ்க்கையை கொடுப்பாங்க. அதனால் எல்லா விஷயமும் உங்கள் கையில் தான் இருக்குது. டிவைன் அத்தனை கீயும் உங்கள் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. நல்ல வாழ்க்கை, பிரகாசமான வாழ்க்கை, கெரியர்லேயும் இருக்குது. அன்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா, உண்மையான அன்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா, உண்மையான அன்பு உங்களுக்கு கொடுக்க அந்த அன்பு கண்டிப்பாக வருதுங்க. சூப்பரான காடு, பிரகாசமாக இருக்குது உங்கள் வாழ்க்கை. இனிமேல் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாவ்! மணி குறித்து தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு பெண் எனக்கு அழகான என் வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வசதியான வீட்டு பெண்ணும் வராங்க. இல்லை உங்களுடைய மனைவியை நீங்கள் மதிக்கும்போது உங்களோட கெரியர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும், அதுவும் தெரியுதுங்க. நிறையா பேர் வந்து மனைவியை மதிக்கிறதே இல்லை. வீட்டில் வந்து மனைவியை வந்து ஒரு அடிமையாக நடத்திட்டு இருக்கும்போது அவங்களோட கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. எப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து லக்ஷ்மியானவளை மதிக்கிறாங்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி கண்டிப்பாக நிறையா சேரும். அதனால் உங்கள் மனைவியை வந்து நீங்கள் வந்து ஒரு மதிக்காமல் அவங்களோட திறமையை வந்து அதை நீங்கள் வந்து மட்டம் தட்டி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பிஸ்னஸும் வந்து மட்டம் தட்டி போயிருங்க, அடிமட்டத்துக்கு போயிடும். அதனால் நீங்கள் அவங்கள மதிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பாட்டம் ஆஃப் த டெக் செலிப்ரேஷன் இருக்குது. பொண்டாட்டியை மதிக்கும் போது உங்களோட கெரியர் லெவல்லையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கை மாறணுன்னா நீங்கள் நிறையாவே மாறணும். ஏன்னா நிறையா வந்து ஒரு இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டியில் இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவிட்டிக்கு வாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையே அழகாக மாறும். சந்தோஷமான ஒரு விஷயந்தாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இதுக்கப்புறம் இதில் என்ன கார்டு வருது பார்க்கலாமா? கண்டிப்பாக 3737 கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்கீங்க. உங்களுடைய அருமை பெருமை உங்களுக்கே தெரியல. பயந்து உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு புரியாமல் ஏதோ ஒரு விஷயத்து பின்னாடி அடிமையாக இருக்கீங்க, பயந்து கொண்டு இருக்கீங்க. சில பேர் உங்களை அடிமைத்தனப்படுத்துகிறாங்க. உங்களை அடிமைப்படுத்தி மேனிப்புலேஷன் பண்ணுறதே உங்களுக்கு தெரியாமல் அவ்வளோ அடிமை, கீழ்த்தனமான எனக்கு வாய்த்த அடிமை அப்படிங்கிற மாதிரி நல்லா இறங்கி அவங்களுக்கான எல்லா விஷயமும் செய்கிறீங்க. கம்ஃபோர்ட் ஜோன் தான் காரணம், விட்டு வெளியில் வர பயம். அதனால் அந்த கஷ்டத்துக்குள்ளே இருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஏஞ்சல்ஸ்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. வெளியில் நீங்கள் வரணுமே, அவங்க எல்லா விதமான சப்போர்ட்டு கிடைக்கிது, எல்லா விதமான பார்வையும் உங்களுக்கு கண்ணோட்டமும் காட்டுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அப்படியே இருப்பேன் அப்படிங்கிறீங்கன்னா அது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கடவுள் வந்து நிறைய சந்தோஷம், வளர்ச்சியெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி வெளியில் வாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கிறதுக்காக வெளியில் வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்றைக்கி ஆஞ்சநேயரப்பா நமக்கு வந்து என்ன வரம் வந்து அழகாக கொடுக்க போகிறாங்க. நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் தானே இல்லாமல் இருக்கும். நம்ம அந்த ஸ்ட்ரென்த்தையும் ப்ரொடெக்ஷனும் கடவுள் வந்து ஆஞ்சநேயரப்பா என்ன கொடுக்க போகிறாங்க. ப்ளீஸ் ஆஞ்சநேயா, ஜெய ஆஞ்சநேயான்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கடவுள் மட்டும்தான் நமக்கு உண்டான கைடன்ஸையும் நமக்கான ஸ்ட்ரென்த்தையும் நமக்கான கைடன்ஸையும் நமக்கான பாதையும் காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி. கண்டிப்பாக அழகான ஒரு கார்டு. ப்ரொடெக்ட் த வீக், வழிகாட்டி, பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிகாட்டின்னு சொன்னேன். கரெக்டாக ப்ரொடெக்ட் த வீக். ஏன்னா வீக்கானவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கடவுள் எப்பயுமே பக்கத்தில் இருப்பாங்கங்க. நல்லா சாதித்தவங்கள, நல்ல தைரியமாக இருக்கிறவங்க கிட்ட கடவுள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே எல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்க தெரியல, நடைமுறைப்படுத்த முடியல, நம்ம வாழ்க்கை மோசமாக இருக்குது, எப்படி போகணுன்னே தெரியல, சுச்சுவேஷனால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் கடவுள் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களை பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் அவருடைய ஹெல்ப் வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடாமலே அவர் வந்து உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி வைங்க. பியூராக ஒரு நெய் ஊற்றி நீங்கள் வந்து அவருக்கு விளக்கு போடுங்க. சனிக்கிழமை அன்றைக்கி விளக்கு போடுங்க.
இது எல்லாமே உங்களுடைய இருளை வந்து அகற்றி உங்களுடைய அறியாமை தன்மையெல்லாம் விலக்கி விடுங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். தேங்க்யூ.